நமது மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருக்கட்டும். வாசிப்போம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் வசனம் 16. Philippians 3:16. ஆகிலும் நாம் எதுவரையில் தேறி இருக்கிறோமோ அது முதல் ஒரே ஒழுங்காய் நடந்து கொண்டு ஒரே சிந்தையாய் இருப்போமாக. ஆமென். ஆமென். நம்ம எல்லாரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஒவ்வொரு காலகட்டத்திலே அறிந்திருக்கிறோம். 2 வருஷம், 3 வருஷம், 5 வருஷம், 7 வருஷம், இல்லை ரீசெண்ட் டைம்ஸ்ல நம்ம கர்த்தரை அறிந்திருக்கலாம். எல்லாரும் ஒவ்வொரு டைம்ல இந்த ஐக்கியத்துக்குள்ள மேல வந்திருக்கிறோம். இந்த ஐக்கியத்துக்குள்ள வந்த நோக்கமே கர்த்தர் பரிசுத்தராய் இருக்கிறார், நானும் என் நடக்கைகள் எல்லாவற்றிலையும் பரிசுத்தம் உள்ளவனாயிருந்து கர்த்தர் வரும் பொழுது அவரை தரிசிப்பதற்கு தகுதி உள்ள மகளாக வாழ வேண்டும் என்பதுதான் நம்ம எல்லாருடைய நோக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆனா இந்த ஐக்கியத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை முன்னேறி கொண்டு இருக்கிறதா, இல்ல முன்னேறாம அப்படியே இருக்குதா, இல்ல பின்னோக்கி போய் கொண்டு இருக்கிறதா அப்படின்றத நம்மை நாமே நிதானித்து அறிய வேண்டிய கட்டாயம் நம் எல்லாருக்கும் உண்டு. சோ ஆவிக்குரிய வளர்ச்சி அப்படின்ற அந்த தலைப்புல தான் இன்னைக்கு நம்ம வசனங்களை தியானிக்க போகிறோம். சோ இந்த வசனம் சொல்வது போல, ஆகிலும் நாம் எதுவரையில் தேறி இருக்கிறோமோ. நம்ம வந்த காலகட்டங்கள் வெவ்வேறாக இருக்கலாம். உங்களுக்கு எனக்கு 1 வசனம் தெரியலாம், உங்களுக்கு 5 வசனம் தெரியலாம், சில பேருக்கு 10 வசனம் தெரியலாம், சில பேருக்கு 100 வசனம் தெரியலாம். சோ எதுவரையில் நாம் தேறி இருக்கிறோமோ அது முதல் ஒரே ஒழுங்காய், இங்க நான் பார்க்கிற வார்த்தை நடந்து கொண்டு பார்க்கிறோம். அப்போ சத்தியத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன் அப்படின்ற அந்த எண்ணங்களுக்குள்ள முழுமையாய் போய்விடாமல், ரட்சிப்பின் பாதையில நான் காலடி எடுத்து வச்சிருக்கிறேன், என் ரட்சிப்பு நிறைவேற நான் பிரயாசப்பட வேண்டும் என்பது நாம் எல்லாரும் அறிந்தவர்களாய் இருக்கிறோம். அப்போ இந்த வார்த்தை இங்க ஒரே ஒழுங்காய் நடந்து கொண்டு அப்படின்னு பார்க்கிறோம். அப்போ என்னுடைய ஆவிக்குரிய வளர்ச்சி ஏதோ ஒரு நாள் வேலை மாத்திரமல்ல, இது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்பட போகிற அந்த காலகட்டம் வரைக்கும், இல்ல நான் என் மூச்சை விடுற வரைக்கும், 2ல ஏதோ ஒண்ணு நடக்கும். 2ல எது ஒண்ணு நடந்தாலும் சரி, அது வரைக்குமே நான் ஆவிக்குரிய வளர்ச்சி அடைய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். சோ அந்த வார்த்தை திரும்ப வாசிக்கிறேன், நடந்து கொண்டு. அப்ப கண்டினியூ growing in the Lord. அப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவில விருத்தி அடைந்து ஆவிக்குரிய முறையில நீங்களும் நானும் வளர வேண்டும் என்று நம்ம ஒவ்வொருவரையும் கர்த்தர் அழைக்கிறார். அப்போ இங்கிலீஷ் சொல்லுவாங்க பாத்தீங்களா, லைஃப் இஸ் a journey அப்படிம்பாங்க. அப்போ நம்ம வாழ்கிற இந்த வாழ்க்கை கர்த்தருடைய கரங்களை பிரித்து கொண்டு அவரோட வாழ்ற வாழ்க்கையா தான் இருக்கணும்னு சொல்லி அவரும் விரும்புகிறார், நாமும் விரும்புகிறோம். ஆனாலும் அந்த வாழ்க்கையை கர்த்தர் அழைத்த வாழ்க்கையை புரிதல் எல்லாருக்கும் இருக்குது. ஆனா சில காலகட்டம் வரும் பொழுது ஒரு 2 மாசம், 6 மாசம், 1 வருஷம், 2 வருஷம்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப நாள் கர்த்தரோடய டிராவல் பண்ணும் பொழுது சில டைம் சில பிரச்சனைகள் வரும் பொழுது ஒரு ஆவிக்குரிய ஒரு தேக்க நிலை, ஒரு ஸ்பிரிச்சுவலா ஒரு growth இல்லாம, ஒரு ஸ்டாக்னன்சி, வளராம, ஆவியில வளராம ஒரு மாதிரி தேங்கி அதே இடத்துல நிற்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள், உலகத்தினால வருகிற குழப்பங்கள் மூலமா நான் ஒழுங்காக நடக்க முடியாம தடுமாறுகிற காரியங்கள். அப்போ சில டைம் என்ன நடக்குதுன்னா, இந்த மாதிரி குழப்பங்கள் வரும் பொழுது, கஷ்டங்கள் வரும் பொழுது, நெருக்கங்கள் வரும் பொழுது சில பேர் பின்மாற்றம் அடைந்து கூட போகிறதுக்கு சூழ்நிலை இருக்கிறது. ஆனா இன்னொரு முக்கியமான டேஞ்சர் என்னன்னா, இதுல ஆவியில ஒரு மன நிறைவு. சரி, எனக்கு எல்லாம் தெரியும், இதுக்கு மேல நான் வளர்றதுக்கோ நான் மாறுறதுக்கோ ஒண்ணும் இல்லை அப்படின்ற சில இந்த மாதிரியான எண்ணங்கள், இது எல்லாமே நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சியை தடை செய்கிறது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ இன்னைக்கு நம்ம இந்த வசனங்கள் வாசித்தது பிரகாரமாக ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி, அதாவது ஆவிக்குரிய வளர்ச்சி அப்படின்றது நமக்கு ஒரு ஆப்ஷன் அல்ல, இது கட்டளையாகவே கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்ம எல்லாரும் இன்னைக்கு வளர்ந்திருக்கிறேன்னா நாளைக்கு இன்னும் கொஞ்சம் வளரணும், நாளைக்கு இன்னும் கொஞ்சம் வளரணும். சோ நம்முடைய வளர்ச்சி மேல் நோக்கி தான் போகணும்ன்றது கர்த்தர் விரும்புகிறார். திரும்ப இந்த பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் வசனம் 16 சொல்வது போல, ஆகிலும் நாம் எதுவரையில் தேறி இருக்கிறோமோ அது முதல் ஒரே ஒழுங்காய் நடந்து கொண்டு ஒரே சிந்தையாய் இருப்போமாக அப்படின்ற வாசிக்கிறோம். அடுத்ததா இன்னைக்கு இந்த தலைப்பு ஆவிக்குரிய வளர்ச்சி, அதை 3 பாகமாக பிரிச்சிருக்கிறோம். முதல்ல வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நிலைத்திருப்போம் அப்படின்றத அந்த தலைப்புல சில வசனங்களை பார்ப்போம். இப்போ வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருப்பதற்கு நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எல்லாருக்கும் கர்த்தர் எவ்வளவோ ரெவலேஷன்ஸை கொடுத்திருக்கார், வெளிப்பாடுகள் இந்த வெட்டு சபையில ஐக்கியத்தில் இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் அநேகம் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுல முக்கியமான வெளிப்பாடுன்னு பாத்தீங்கன்னா,
இயேசு கிறிஸ்து தான் ஒரே தேவனாக இருக்கிறார். அவருடைய நாமத்தில் ஞானஸ்நானம் பெறுவது, அதுபோல ஆவியின் கனியை வெளிப்படுத்துவது, இந்த மாதிரி இரண்டாம் வருகைக்குரிய ரகசியங்கள் வெளிப்படுத்தி காட்டியிருக்கிறார். நிறைய ரகசியங்கள் கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தி காட்டியிருக்கிறார். அப்போ நமக்கு எந்த ரகசியம் வெளிப்படுத்தப்பட்டிருக்குதோ அந்த ரகசியத்தை பெற்ற நாம் அதை மறந்து விடாமல் அதில் நிலைத்திருக்கும் பொழுது இன்னும் அதிகமான வெளிப்பாடுகளை கர்த்தர் கொடுக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆனா பிரச்சனை என்னன்னு வரும் பொழுது, என்னால வெளிச்சத்தின் பிள்ளை எனக்கு தெரிஞ்சும் கூட என்னால அதுல ஏன் நிலைத்திருக்க முடியவில்லை அப்படின்ற கேள்வியை நம்மை நாமே கேட்டு பார்ப்போம். அதுல சில பிரச்சனைகள், சில பாயிண்ட்ஸ் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, தேவன் என்ன சொல்றார் அப்படின்ற அந்த ஒரு காரணமே நமக்கு, ஆனா பரிசுத்தாவி நமக்குள்ள வருகிறார், அவர் பலத்தோட நம்ம கூட வருகிறார். அப்போஸ்தலர் பணி 2ஆம் அதிகாரம் வசனம் 38 படியாக நீங்கள் பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள் அப்படின்னு சொல்லிட்டுதான் வாக்குத்தத்தம். அப்போ அந்த வாக்குத்தத்தத்தை ஞானஸ்தானத்தின் மூலமா நீங்களும் நானும் பெற்றிருக்கிறோம். அப்ப வாக்குத்தத்தம் பெற்ற பிறகு பரிசுத்தாவியோட வேலை என்னன்னா, பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் நம் ஒவ்வொருவருக்கும் கண்டித்து உணர்த்துகிற தேவனாக இருக்கிறார். அப்போ அவர் உள்ள இருந்து செயல்படுகிறது எதுக்கு அப்படின்னா, நாம் யாரும் எந்த பாவத்திலையும் விழாம பரிசுத்தத்தை காத்து கொள்ள வேண்டும் என்பது அவர் வைராக்கிய வாஞ்சியாக நம்மிடம் இருந்து அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ஆனா தேவனுடைய சத்தம் நமக்கு கேட்கிறதா? அவர் என்ன செய்ய சொல்றாருன்ற விஷயத்த நான் புரிஞ்சுக்க முடியுதா அப்படின்றத நம்ம கேட்போம். ஏன்னா என்னால ஏன் நிலைத்திருக்க முடியல, நான் வெளிச்சத்தின் பிள்ளைன்னு எனக்கு தெரியும், அதுல ஏன் நிலைத்திருக்க முடியவில்லை அப்படின்னா, அவர் சொல்லுகிற, அவர் பேசுகிற அந்த சத்தம் எனக்கு தெரியல, எனக்கு புரியாம இருக்கிற காரணங்களால என்னால நிலைத்திருக்க முடியவில்லை. அப்போ அடுத்தது, சத்தியம் தெரியும், இதை செய்யணும், இதை செய்யக்கூடாது, கர்த்தர் இதை செஞ்சா துக்கப்படுவாரு, இதை செஞ்சா அவர் சந்தோஷமா பிரியமா இருப்பாருன்ற அந்த வகையிருக்கிற அந்த பகுத்தறியத்தக்க ஞானத்தை நம் எல்லாருக்கும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எந்த அளவுக்கு, இப்ப பிலிப்பியர் 3:16 படிச்சது போல, நாம் எதுவரையில் தேறி இருக்கிறோமோ அது முதல் ஒரே ஒழுங்காய் நடந்து கொண்டு அப்படின்னு வாசிச்சோம். அப்போ நம் எல்லாருக்கும் வெளிப்பாடுகள் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஏதோ ஒரு காரணம், சின்ன சின்ன விஷயங்கள் நமக்கு என்ன தெரியுமோ, 10 வசனம் தெரியுதுன்னா அந்த 10 வசனங்களுக்கு கீழ்ப்படி சொல்லி கர்த்தர் அழைக்கிறார். ஆனா சத்தியம் தெரிந்தும் கூட அது கீழ்ப்படியறதுக்கு நம்ம தயங்கி கொண்டிருக்கிறோமா? ஏன்னா என்னால ஏன் வெளிச்சத்தில் நிலைச்சிருக்க முடியல அப்படின்னா, சத்தியம் அறிந்தும் கூட அதில் நிலைத்திருக்கிறதுக்கு எனக்கு தயக்கம் இருக்கிறது அப்படின்ற சில பிரச்சனைகள் இருக்கு. அப்ப ஆவிக்குரிய வாழ்க்கையில சில ஒழுங்குகள் நமக்கு, இப்ப வேலைக்கு போகிறோம் அப்படின்னா, காலையில 6 மணிக்கு முழிக்கிறோம்னா 6 மணிக்கு முழிச்சு வீட்டுக்குரிய காரியங்கள் எல்லாம் செஞ்சுட்டு, அப்புறம் பசங்களுக்கு ஸ்கூல்ல அனுப்பிச்சிட்டு, அதுக்கப்புறம் நம்ம வேலைக்கு போயிட்டு அங்க இருக்கிற காரியங்கள் எல்லாம் மதியத்துக்குள்ள ஒரு வேலையை பார்க்கணும், மதியத்துக்கு அப்புறம் ஒரு வேலையை பார்க்கணும், 5 மணிக்குள்ள வேலையை முடிஞ்சதுன்னா அதை முடிச்சுட்டு தான் வீட்டுக்கு கிளம்பி வரணும்னு சொல்லிட்டு நம்முடைய உலகப்பூர்வமான வாழ்க்கைக்கு ஒரு கம்ப்ளீட்டான ஒரு டிசிப்ளின் இருக்கு, ஒரு ஒழுங்கு இருக்கு. அந்த ஒழுங்கு நம்ம மீற மாட்டோம். ஏன்னா அந்த ஒழுங்குல மீறினோம்னா நம்ம நினைக்கிற காரியங்கள் செயல்படாது அப்படின்றது நம்ம எல்லாரும் அறிந்தவர்களா இருக்கிறோம். ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கையில எனக்கு ஒரு ஒழுங்கு இருக்குதா அப்படின்றத நம்ம நிதானிப்போம். ஏன்னா அந்த ஒழுங்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பா நம்மால வெளிச்சத்தில் நிலைத்திருக்க முடியும். அந்த ஒழுங்கு இல்லை, இன்னைக்கு ஒரு மாதிரி, நாளைக்கு ஒரு மாதிரி, நாளானைக்கு ஒரு மாதிரின்னு சொல்லிட்டு ஆவிக்குரிய வாழ்க்கை நமக்கு ஒரு ஒழுங்கு இல்லை அப்படின்னா கண்டிப்பா நம்மால வெளிச்சத்தில் நிலைத்திருக்க முடியாது. இப்போ சில டைம் ஆவிக்குரிய ஒரு தாழ்வு மனப்பான்மை, எனக்கு இது விஷயம் தெரியும், எனக்கு தெரியாது, அவங்களுக்கு தெரியுது, என்னால பேச முடியாது, எனக்கு வசனம் தெரியாதுன்னு சொல்லிட்டு தங்களை தாங்களே என்ன பண்றாங்கன்னா ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் கொண்டு போறாங்க. பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, தந்தையின் ஆவியானவரே பேசுகிறார். அப்போ நம்முடைய அளவுக்கு தக்கதாக, சபையோட பக்தி விருத்திக்காக கர்த்தர் என்ன பண்றாருன்னா, நம்ம எல்லாருக்கும் வரங்களை பகிர்ந்து கொடுத்திருக்கிறார். சோ நம்முடைய அளவுக்கு தக்கதாக அவர் பகிர்ந்து கொடுத்தது, உங்களுக்கு சிலதை கொடுத்திருக்காரு அப்படின்னா கொடுத்ததுதான், அது யாரும் மாத்த முடியாது. அப்போ அந்த வரங்களை பெற்றவர்கள் எனக்கு கொடுத்திருக்காருன்ற அந்த உணர்வோட இருக்க சொல்லி கர்த்தர் அழைக்கிறார். அப்போ இந்த மாதிரி சில பிரச்சனைகள்னால நம்மால வெளிச்சத்தில் நிலைத்திருக்க முடியவில்லை. இப்போ வசனங்கள் நமக்கு என்ன சொல்லுகிறது அப்படின்ட்டு நிதானிப்போம், வாசிப்போம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் வசனம் 22, ஜேம்ஸ் 1:22. அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். ஆமென். சோ அல்லாமலும் உங்களையே வஞ்சியாதபடிக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்போ இருக்கிறதுலே பெரிய வஞ்சனை என்னன்னா சுய வஞ்சனை. வசனங்களை கேட்டும் அதை புரிந்து கொண்டும் அது கீழ்ப்படி நமக்கு தெரியும், ஆனா அதுக்கு கீழ்ப்படியாம நம்மை நாமே வஞ்சித்துக் கொண்டிருக்கிறோம்ன்றத வசனங்களுக்கு சொல்லிக் கொடுக்குது. ரொம்ப முக்கியமா நம்முடைய ஆக்ஷன் ரிஃப்ளெக்ட் பண்ணணும். நம்ம என்ன விசுவாசிக்கிறோமோ நம்முடைய செய்கள் அதை வெளிப்படுத்தி காட்டுற சொல்லி கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார். அப்போ நம்ம கேட்டும், வசனத்தை கேட்டும் அதை புரிந்து கொண்டும் அது கீழ்ப்படியாம போனோம்னா
நம்மை நாமே வஞ்சித்துக் கொண்டிருக்கிறோம் அப்படின்றத பார்க்கிறோம். சோ வஞ்சனைக்குள்ள இருக்கும் பொழுது நாம் செய்கிற காரியங்கள் கர்த்தருக்கு பிரியமானதாக இருக்குமான்னு பார்த்தா கண்டிப்பா அது பிரியமானதா இருக்காது. சத்துருவானவன் நம்மை மேற்கொண்டு நம் எண்ணங்களை மேற்கொண்டு கர்த்தருக்கு எப்படி கீழ்ப்படிய விடாம தடை செய்யலான்ற அந்த எண்ணங்களை நமக்குள்ள அவன் வந்து புதைச்சுக்கிட்டே இருக்கும் பொழுது கண்டிப்பா நம்ம அவனுதான் வந்து செவி கொடுத்து அவனுக்கு என்ன பிரியமா இருக்குதோ, அவன் என்ன இச்சைகளை அவன் இதயத்துல உண்டு பண்ணுகிறானோ அந்த காரியங்களை மாத்திரம் நடப்பிப்பதற்கு நம்ம ஆவலாய் நம்ம ஓடிக்கொண்டிருப்போம். அப்போ வசனங்களை கேட்டு அதன்படி செய்கிற பிள்ளைகளா இருக்கும் பொழுது கண்டிப்பா நாம் வெளிச்சத்தில் நிலைத்திருக்கிறதுக்கு முடியுன்றத இந்த வசனங்கள் நமக்கு எடுத்து வைக்கிறது. வாசிப்போம் யோவான் 8ஆம் அதிகாரம் வசனம் 12. ஜான் 8:12. மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். ஆமென். ஆமென். நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறார். ஆனாலும் அந்த வார்த்தைகள் அடுத்தது பாருங்க, என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல். அப்போ என்னை பின்பற்றுகிறவன் இருள் நடக்க மாட்டான்னா கர்த்தருடைய போதனைகளால் வழிநடத்தப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கண்டிப்பா ஒருபோதும் இருள் இருக்கவே இருக்காதுன்றத இந்த வசனம் நமக்கு ஆணித்தனமாக உணர்த்துகிறது. அப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற பிள்ளைகளாக இருந்து அவருடைய போதனைகளை வந்து கேட்டு அதன்படி நம்ம வாழ்க்கையை மாத்திக்கிட்டு நம்ம நடக்கும் பொழுது கண்டிப்பா நம் வாழ்க்கையில் இருள் இல்லை, அவர் ஒளியை அடைந்திருப்பான் என்று இந்த வசனங்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. அப்போ நம்ம இயேசுவை தரித்த பிள்ளைகளாக அவருடைய போதனைகள் நடக்கும் பொழுது நாமும் அந்த ஒளியை பெற்றுக்கொண்டு நம்முடைய ஒளி மற்ற எல்லார் முன்பாகவும் அது பிரகாசமாய் அது வந்து இருக்குன்றத இந்த வசனங்கள் நமக்கு எடுத்து சொல்லுது. அப்போ கர்த்தர் வாக்கிங் வித் ஹிம், அதாவது கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறது அப்படின்னா நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய வேல்யூஸ், நம்ம லைஃப்ல நம்முடைய சிந்தனைகள், நம்ம செயல்பாடுகள் எல்லாமே கர்த்தருடைய வசனங்களோடு ஒத்து போகிறதா இல்லையா? நான் இப்போ ஒரு வார்த்தையை பேசுறேன் அப்படின்னா அந்த வார்த்தை இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமாக இருக்குமா இல்லையா? நான் ஒரு செயலை செய்யறேன் அப்படின்னா அது இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமா இருக்குமா இல்லையா? இப்ப என் வாழ்க்கையில எனக்குன்னு சில வேல்யூஸ் இருக்கும். அந்த வேல்யூஸ் வந்து இயேசு கிறிஸ்துவோட ஒத்து போகுதா இல்லையா அப்படின்றத நம்ம வந்து அலைன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளால வந்து நாம இந்த உலகத்திற்கு வெளிச்சத்தை கொடுக்கிற பிள்ளைகளாக நம்மால வாழ முடியும்ன்றத நீங்க புரிஞ்சுக்கிறோம். வாசிப்போம் அடுத்ததா மத்தேயு 7ஆம் அதிகாரம் 24 முதல் 27 வரை. Matthew 7:24-27. ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை. ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தியில்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். ஆமென். ஆமென். இங்க 2 பேரு வீடு கட்டுறாங்க. அந்த 2 பேர் எப்படிப்பட்டவர்கள் என்பதை அந்த கான்ட்ராஸ்ட வந்து இந்த வசனங்கள் காட்டுது. ஆனா 2 பேருக்குமே இங்க காமனா இருக்கிறது என்னன்னா 2 பேருக்குமே வந்து பிரச்சனைகள் வருகிறது. அப்போ திரும்ப வாசிக்கிற அந்த 24ஆம் வசனம், அவன் கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். அப்ப ஒருத்தன் கண்மலையின் மேல கட்டுறான், ஒருத்தன் வந்து மணலின் மேல் கட்டுறான். அப்ப கண்மலையில் கட்ட அந்த வீடு பெருமழை சொரிந்தது, பெருவெள்ளம் வந்தது, காற்று அடித்தது, அது வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை அப்படின்னு பாக்குறோம். அப்போ பிரச்சனை வந்து கண்மலையின் மேல் கட்டப்பட்ட அந்த மனுஷனுக்கு மாத்திரமல்ல, மணலின் மேல் கட்டப்பட்ட அந்த மனுஷனுக்கும் ப்ராப்ளம் இருக்குன்றத நமக்கு பார்க்கிறோம். அப்போ நாமும் கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிறகு வெளிச்சத்தின் பிள்ளையாக நடக்க முடிவெடுத்ததுக்கு அப்புறம் நம்முடைய வாழ்க்கையிலும் வந்து சில பிரச்சனைகள், உபத்திரவங்கள் வரலாம். சங்கீதம் 119, 105 வாசிக்கலாங்களா? சாம்ஸ் 119:105. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. ஆமென். ஆமென். நம்முடைய வாழ்க்கையில குழப்பங்கள், பிரச்சனைகள் எது வேணா வரலாம். ஆனாலும் கூட கர்த்தருடைய வசனம் நமக்கு முன்பாக இருக்கும் பொழுது அந்த வார்த்தைகள் நமக்கு தெளிவுண்டாக்குறது என்பதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்போ அவருடைய வசனம் மாத்திரமே நம்ம எது செய்தாலும் சரி, இது செய்யலாம், இது செய்யக்கூடாதுன்றதுக்கு அதை வகையறுத்து இவருக்கு பிடிக்கும், இவர் பிடிக்காது, நான் ஒளியின் பிள்ளையா இருக்கிறேனா இல்லையான்றத எல்லாவற்றையும் வகையறுத்து பார்த்து நமக்கு உதவி செய்கிறது கர்த்தருடைய வசனமா இருக்கிறது. அப்ப அந்த வசனத்தின் மேல கட்டப்பட்ட பிள்ளைகளா இருக்கும் அப்படின்னா நம்ம வந்து இந்த ஆல்ரெடி வந்து மத்தேயு 7ஆம் அதிகாரம் வசனம் 24, 27 முதல் வாசித்தது போல அவன் கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன் பார்க்கிறோம்.
வாசிப்போம் 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் வசனம் 10. 2 Peter 1:10. ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலும் இடறி விழுவதில்லை. ஆமென். 1 பேதுரு 5:8 சொல்லுகிறது, எதிராளியானவன் எவனை விழுங்கலாமோ என்று கர்ஜிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுற்றி திரிகிறான் என்று பார்க்கிறோம். அப்போ உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாகும்படி ஜாக்கிரதையாயிருங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப நம்ம எல்லாரும் சரி கர்த்தருக்குள்ள வந்துட்டோம், வீட்டு சபை ஐக்கியத்துல இருக்கிறோம், நம்ம எல்லாரும் பரலோகம் போக போறது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும் பொழுது அவரை தரிசிப்பது உறுதின்னு நம்ம எல்லாரும் அந்த ஒரே நம்பிக்கையில் நிலை கொண்டிருக்கிறோம். அப்போ அந்த நம்பிக்கையில நிலை கொண்டிருக்கிற நாம் அசதியாயிராமல் வசனம் சொல்வது போல ஜாக்கிரதை உள்ள பிள்ளைகளா இருக்க சொல்லி கர்த்தர் நம்மை அழைக்கிறார். ஏன்னா ஏதாவது ஒரு டெம்டேஷன், ஏதாவது ஒரு இச்சையை உண்டு பண்ணி சத்தியத்தை விட்டு விலக்கி கூட்டிட்டு போகிறதுக்கு சத்துரு மத்தவங்க பின்னாடி இருக்கிறானா இல்லையோ, நம்ம எல்லாரும் பின்னாடியும் அவன் கண்டிப்பா சுத்திக்கிட்டு தான் அவன் இருக்கிறான். ஏதோ ஒரு விஷயத்துல எப்படி இந்த ஆத்மாவை பின்மாற்றம் அடையத்து நம்ம செய்யலான்றதுதான் அவனுடைய யோசனையாக இருந்து கொண்டிருக்கிறது. அதனாலதான் எபேசியர் வசனம் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 11 முதல் 17 வரை கர்த்தர் நம்ம எல்லாருக்கும் சர்வாயுத வர்க்கத்தை குறித்து கொடுத்திருக்கிறார். அப்ப அதை குறிச்சுதான் நம்ம போன கடந்த வாரங்களை நம்ம தியானிச்சோம். இந்த சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொண்ட பிள்ளைகளா இருக்க சொல்லி ஜாக்கிரதையா இருக்க சொல்லி கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் அழைக்கிறார். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் வசனம் 25. Galatians 5:25. நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவோம். ஆமென். ஆமென். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் வசனம் 16 முதல் 21 வரை எடுத்துக்கங்க. Galatians 5:16-21. ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்க கடவோம். அப்ப நம்ம எல்லாரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு நம்ம பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கிறோம். அப்போ மீண்டுமாக பிழைத்திருக்கிறது நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் அப்படின்னு நம்ம எல்லாரும் அறிந்துள்ளா இருக்கிறோம். அப்போ நம்ம நடக்க வேண்டிய பிரகாரம் என்னன்னா ஆவிக்கேற்றபடி நடக்கணும். அப்போ ஆவிக்கேற்றபடி நடக்கணும்னா ஆவிக்கு விரோதமான காரியங்கள் என்ன அப்படின்ற அந்த உணர்வு வந்துச்சு அப்படின்னா அதை தெரிஞ்சுக்கிட்டோம்னா ரொம்ப சுலபமாக ஆவிக்கேற்றபடி நம்மளால நடக்க முடியும். இப்ப வாசிக்கலாம் கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 16 முதல் 21 வரை. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாய் இருக்கிறது. ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. அவையாவன: விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். ஆமென். ஆவிக்கேற்றபடி வசனம் 16 சொல்லுகிறது, ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாது இருப்பீர்கள். மாம்சமும் ஆவியும் ஒன்றோடு ஒன்று எப்பொழுதுமே போராடி கொண்டே இருக்கிறது. அதுல யாரும் எனக்கு போராட்டம் இல்லைன்னு சொல்ல முடியாது. நம்ம எல்லாரும் அதை அறிந்தவர்களாய் இந்த போராட்டத்தை புரிந்து கொண்ட பிள்ளைகளாய் எதுலாம் எனக்கு தடையா இருக்கிறது, ஆவியின்படி நடக்க விடாம எது தடை செய்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா வசனம் 19 சொல்கிறது, மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூன்யம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், பொறாமை, கொலை, வெறி, களியாட்டு. பாத்தீங்கன்னா இங்க பெரிய லிஸ்ட். இதுல 50% நமக்கு யாருக்கும் இருக்காது. ஆனா சின்ன சின்ன காரியங்கள் நம்ம நினைக்கிறோம் பாத்தீங்களா, இந்த பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபம், சண்டை, பிரிவினை, இந்த மாதிரி மார்க்கபேதங்கள் இதெல்லாமே நமக்குள்ள இருக்குதா என்பதை நாம் நிதானித்து அறிவோம். அது இருந்துச்சுன்னா இதெல்லாம் மாம்சத்தின் கிரியைகள். அப்ப ஆவியினாலே கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் வசனம் 25 சொல்வது போல ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதுதான் அந்த ஆவியின் கனி ஆகிய கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் வசனம் 22 முதல் 23 வரை. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சடக்கம். இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் வசனம் 26
அதை வாசிங்க அப்படியே. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கைக்கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். ஆமென். ஆமென். நீங்க நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய இங்க நான் முக்கியமா பார்க்கிற ஒரு வார்த்தை இங்க, உன் தேவனாய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு. ஏன் கவனமாய் கேட்டு? அப்ப கேர்லெஸ்ஸா கேட்பாங்களா வசனத்தை? சோ ஒண்ணு கவனமா கேட்கணும், இல்ல கேர்லெஸ்ஸா கேட்கணும். அப்ப இங்க கர்த்தர் இந்த இடத்துல கவனமாய் கேளுங்கள் அப்படின்னா அந்த வார்த்தையை டேக் இட் ஃபார் கிராண்டடா எடுக்காம, இது எனக்கு இல்ல, இது அவங்களுக்கு, இது எனக்கு இல்ல இவங்களுக்குன்னு சொல்லிட்டு மற்றவர்களுக்காக இந்த வசனத்தை பயன்படுத்தாம கவனமாய் சத்தத்தை கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தினுக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். அப்போ ஆவியினாலே பிழைத்திருக்கிற பிள்ளைகளாக நம்ம இருக்கிறோம் அப்படின்னா கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் வசனம் 25 படியாக ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவோம். அப்போ அவன் சத்தத்தை கவனமாய் கேட்டு மாம்சத்து கிரியைகளுக்கு இடம் கொடுக்காம ஆவிக்குரிய காரியங்களுக்கு இடம் கொடுக்கும் பொழுது நீங்களும் நானும் கண்டிப்பா சுடர் விட்டு எழுகிற அந்த விளக்கை போல நம்ம எல்லாரும் மாற முடியுன்றதை பாக்குறோம். லூக்கா 16ஆம் அதிகாரம் வசனம் 10 வாசிக்கலாம். லூக் 16:10. கொஞ்சத்திலே உண்மை உள்ளவன் அநேகத்திலும் உண்மையுள்ளவனாய் இருக்கிறான். கொஞ்சத்திலே அநீதி உள்ளவன் அநேகத்திலும் அநீதியுள்ளவனாய் இருக்கிறான். ஆமென். கொஞ்சத்திலே உண்மை உள்ளவன். நமக்கு கர்த்தராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு எனக்கும் நிறைய வெளிப்பாடுகளை அவர் கொடுத்திருக்கிறார். அந்த வெளிப்பாடுகள் இன்னும் அதிகமாக வேணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா அவர் கொடுத்த அந்த கொஞ்ச வெளிப்பாடுகளிலே உண்மை உள்ள பிள்ளைகளாயிருந்து அதை நிலைத்திருக்கும் பொழுது, அவர் பிரியமான மகளாக இருக்கும் பொழுது, அதை நடப்பிக்கும் பொழுது கண்டிப்பா இன்னும் அதிகமான காரியங்களை கொடுக்க அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார் என்பதற்கு இந்த வசனம் நமக்கு உறுதியளிக்கிறது. சோ கொஞ்சத்திலே உண்மையுள்ளவன் அநேகத்திலும் உண்மை உள்ளவனாய் இருக்கிறான். கொஞ்சத்திலே அநீதி உள்ளவன் அநேகத்திலும் அநீதி உள்ளவனாய். ஒரு பான சோத்துக்கு ஒரு சோறு பதம் அப்படின்ற மாதிரி கர்த்தர் நமக்கு சில காரியங்களை வெளிப்படுத்தி காட்டி இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு அவர் சொல்ற பொழுது அதற்கு நம்ம கீழ்ப்படிஞ்சோம் அப்படின்னா இன்னும் அநேக காரியங்களுக்கு நம்ம அதிகாரியாக மாற்றுவார். அநேக ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம கொடுப்பார். அவர் கொடுத்து இந்த ராஜ்யத்தை கட்டி எழுப்புகிற பிள்ளைகளாக உங்களை என்னை அவர் மாற்றுவார். ஏன்னா அறுவடையோ மிகுதி வேலையாட்களோ குறைவு அப்படின்னு சொல்றார். அப்போ நீங்களும் நானும் பெரிய காரியங்களை செய்வதற்கு அவர் அழைத்திருக்கார். இந்த உலகத்துக்குரிய காரியங்கள் அல்ல, ஆவிக்குரிய காரியங்களை அநேக காரியங்களை செய்ய உங்களை என்னை அழைத்திருக்கார். அந்த அழைப்பு ஒருபோதும் பொய்க்காம அவர் உண்மை உள்ளவர். அவர் அழைத்த அழைப்பு உண்மை உள்ளது. அப்ப நான் அதுல இந்த கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனாய் இருக்கும் பொழுது அவர் அநேக காரியங்களை எனக்கு வெளிப்படுத்தி காட்ட அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். வாசிப்போம் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் வசனம் 13. 1 Corinthians 10:13. மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறு சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பி கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குகிறார். ஆமென். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையை அல்லாமல் உங்களுக்கு வேறே நேரிடுவது இல்லை அப்படின்னு பாக்குறோம். இப்ப எல்லாருக்கும் அவங்க அளவுக்கு தக்கதாக சில காரியங்களை கர்த்தர் அனுமதிக்கதான் செய்கிறார். எனக்கு தான் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதை நம்ம பர்சனலா எடுத்துக்காம உபத்திரவம் பொறுமையும், பொறுமை பரீட்சையும், பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்குறது என்று அறிந்து உபத்திரவங்களிலே மேன்மை பாராட்டுங்கள் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ அவர் அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அவர் இஸ் a faithful God. அவரை சார்ந்து அவரை முழுமையாக நம்புவதற்கு அவர் பாத்திரவானா இருக்கிறார். அவர் சொல்றாரு, உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல். அவர் சொன்னா அது சொன்னதுதான். நம்மால என்ன சுமக்க முடியுமோ அந்த சுமை தான் கர்த்தர் நமக்கு அனுமதிக்கிறார். ஏன்னா அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அது மாத்திரம் இல்ல, அவர் சொல்றாரு சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடே கூட அதற்கு தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கை உண்டாக்குவார் அப்படின்னு வசனங்கள் நமக்கு உணர்த்துகிறது. அப்போ அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். சில சோதனைகளை அனுமதிக்கிறார். நம்மால தாங்கக்கூடிய சோதனை மட்டும்தான் அனுமதிக்கிறார். அது தப்பித்துக் கொள்வதற்கு போக்கையும் அவரே உண்டாக்குகிறார் என்று பார்க்கிறோம். அப்ப நான் முழுமையா பண்ண வேண்டியது அவரை மாத்திரமே நம்பவும். அவரை நம்பி அவர் என்னை தயார்படுத்துகிறார். இன்னைக்கு காலகட்டத்துல நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, ஒரு சூழ்நிலை, ஒரு சமாதானம் இல்ல, ஒரு சோதனை இருக்கு அப்படின்னா அந்த சோதனையை சகித்து கொண்டு பொறுமையாக இருக்கும் பொழுது கண்டிப்பா இந்த சோதனையின் மூலமா கர்த்தர் நமக்கு ஏதோ ஒன்றை உணர்த்தி காட்டுகிறார்.
ஏதோ ஒன்னை வெளிப்படுத்தி காட்டுகிறார். அப்போ அந்த சோதனை சகித்து கொண்டு இருக்கும் பொழுது அந்த சோதனை மூலமா பல காரியங்களை நம்ம கற்றுக்கொள்கிறோம். அந்த காரியங்களை கற்றுக்கொள்ளும் பொழுது கண்டிப்பா நமக்கு இன்னொரு சுச்சுவேஷன் வரும்பொழுது, இன்னும் ஒரு சில மாதங்கள் கழிச்சோ வருடங்கள் கழித்தோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா அதை தாங்கத்தக்கதாக நம்ம இருதயத்தை அவர் பண்படுத்துகிறார்ன்றதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஸோ எவ்ரி ட்ரையல் இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு க்ரோ இன் கிரைஸ்ட். அவரே நம்மை எக்விப் பண்றாரு. நம்மை அவருக்கு உண்மை உள்ள மகளாக வாழ்வதற்கு நம்மை அவரே பரிசுத்தப்படுத்துகிறார்ன்றதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஏசாயா 30ஆம் அதிகாரம் வசனம் 21 வாசிக்கலாம். ஐசாயா 30:21. நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். ஆமென். இங்க பாத்தீங்கன்னா, நீங்கள் வலதுபுறமாய் இடதுபுறமாய் சாயும் போது இது வழி. அப்போ நம்ம எது செய்தாலும் சரி, நன்மையான காரியங்களை சிந்தித்தாலும் சரி, தீமையான காரியங்களை சிந்தித்தாலும் சரி, கர்த்தருக்கு விரோதமான காரியங்கள் நடப்பிக்க நம்ம முற்பட்டாலும் சரி, கர்த்தருக்கு பிரியமானதை நடப்பிக்க போனாலும் சரி, எல்லா சூழ்நிலையும் வசனம் சொல்லுகிறது, வலபுறமாய் இடபுறமாய் சாயும் பொழுது வசனம் சொல்வது போல இதுவே வழி. கர்த்தருடைய சத்தம் நமக்கு தீர்க்கமாக கேட்கும் அப்படின்றதுக்கு இந்த வசனம் நமக்கு உறுதியளிக்கிறது. இதிலே நடவுங்கள் என்று உங்கள் பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். அது ரொம்ப ரொம்ப ஒரு ஜென்டிலான ஒரு சவுண்டு தான். அத்தாரிட்டியோட ஆண்டவர் பேச மாட்டார். ஏன்னா நமக்கு ஒரு ஃப்ரீ வில் கொடுத்திருக்காரு. நம்ம எல்லாருக்கும் ஒரு சுயாதீனம் இருக்கிறது. நன்மை தீமை இன்னதென்று வகையறுத்து இதை செய்யலாம் இதை செய்ய வேணான்றத கர்த்தர் நமக்கு அந்த முடிவு எடுக்கிறதுக்கு நம்ம எல்லாருக்கும் ஒரு சுயாதீனம் உண்டு. அந்த சுயாதீனத்துல எது சரி எது தப்புன்னு அந்த முடிவெடுத்து செய்ய வேண்டியது என்னுடைய கடமை. ஆனாலும் கூட கர்த்தர் நம்ம தவறான வழியிலே விழுந்து போகக்கூடாது என்பதற்காக அவர் ரொம்ப ஜென்டலா ஒரு காரியம் நடப்பிக்கிறதுக்கு நம்ம முற்பட்டோம் அப்படின்னா வசனம் சொல்வது போல இதுவே வழி, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். அப்போ நான் வெளிச்சத்தின் பிள்ளையாக இந்த பூமியில் நடப்பதற்கு கர்த்தர் அநேக காரியங்களை நமக்கு கொடுக்கிறார். ரொம்ப முக்கியமா தன்னுடைய பரிசுத்த ஆவியானவரையே நமக்கு கொடுத்து இப்படி செய்யணும் இப்படி செய்யக்கூடாதுன்ற அந்த சத்தம் நம் எல்லாருக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. அந்த சத்தத்துக்கு செவி கொடுக்கிறோமா செவி கொடுக்கலையான்றதான் இங்க பெரிய கேள்விக்குரிய. ரோமர் 12ஆம் அதிகாரம் வசனம் 2 வாசிப்போம். ரோமன்ஸ் 12:2. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். ஆமென். ஒருவேளை வெளிச்சத்தை பெற்றவனாக இருந்து கூட அந்த வெளிச்சத்தை பிரகாசித்து எரிகிற அந்த ஒளியாக நான் இல்லாம இருந்தா கூட கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கு அந்த மாற்றத்தை நம்ம வாழ்க்கையில கொண்டு வர சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். ஏன்னா அந்த மாற்றம் எப்ப வரும்னா கர்த்தருடைய வார்த்தையின் மூலமா நம்முடைய மனம் புதிதாகும் பொழுது கண்டிப்பா நாமும் அந்த ஒளியாக நம்மால மாற முடியும். இந்த வசனம் சொல்லுது போல இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், இந்த உலகத்துக்கு நமக்கு சம்பந்தம் இல்லை. நம்ம கர்த்தரால் பிரித்தெடுக்கப்பட்ட ஜனமாக இருக்கிறோம். நாம் மேலானவர்களை சிந்திக்கிறதுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். நம்ம எல்லாரும் மறுரூபமாயே தீரணும். இந்த பூமியில நம்ம எல்லாரும் மறுரூபமாகணும். கர்த்தராக இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது அவரை தரிசிப்பதற்கு அது ஒண்ணுதான் வழியாக இருக்கிறது. இப்ப மறுரூபமாகணும் அப்படின்னா நம்முடைய மனம் ஒருவேளை இன்னும் அந்த பழைய மனுஷனுக்குரிய எண்ணங்களாக இருந்துச்சு, அவனுடைய எண்ண ஓட்டங்களுக்கு உயிர் கொடுத்து அதன்படி நடந்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னா வசனம் சொல்வது போல நம்முடைய மனம் புதிதாக வேண்டும். நம் மனம் புதிதாக வேண்டும் என்றால் நாம் சில காரியங்களை பகுத்தறிய வேண்டும். எதை பகுத்தறியணும்? தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று நாம் பகுத்தறிய வேண்டும். அந்த பகுத்தறிதல் எப்படி வரும்னா கர்த்தராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் கொடுத்த அவருடைய வசனங்கள் மூலமாக நம்ம பகுத்தறிய முடியும். இப்போ வசனங்களை பகுத்தறிந்து கர்த்தருக்கு எது பிரியமா இருக்கும் எது பிரியமாக இருக்காது, அவர் சித்தம் என்ன எது இல்லைன்றத வகையறுத்து அதன்படி நம் மனதை புதிதாக்கி கொண்டு நடக்கும் பொழுது நம் கண்டிப்பா நானும் நீங்களும் மறுரூபமாக முடியும் என்பதை இந்த வார்த்தைகள் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அப்போ சவுலும் தாவீதும், சவுல் கர்த்தர் பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தான்.
ஆனா அபிஷேகம் பண்ணப்பட்டு கூட அவனுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை வந்து அமலேக்கியரை போய் எல்லாரையும் ஒருத்தரை விடாம கொலை பண்ணிட்டு வா என்பது கர்த்தர் அவனுக்கு கொடுத்த கட்டளை. ஆனா அந்த கட்டளைகளுக்கு வந்து அவன் கீழ்ப்படியாம அங்க கொழுத்த ஆடுகளையும் அந்த முதன்மையான தரத்து ஐட்டம்ஸையும் அவன் எடுத்துட்டு உள்ள கொண்டு வரான். அந்த ராஜாவையும் கொல்லாம உள்ள கூட்டிட்டு வரான். ஆனா அவன் வந்து கூட்டிட்டு வந்து சாமுவேல் கேட்கும் பொழுது, நான் ஜனங்களுக்கு பயந்து இதை செய்தேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுவான். ஆனா நீங்க 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் வசனம் 3, 9, 15, 29, 24 வரை திரும்ப சொல்றேன். 1 சாமுவேல் 15ல 3, 9, 15, 21 to 24 எடுத்து படிச்சு பாத்தீங்கன்னா, இது ஜனங்களால் உண்டானது அல்ல. அவனுக்கே அதுல மேல ஆசைப்பட்டு அவன் என்ன பண்றான்னா, அவன் யாரையும் அந்த சில பேரை கொல்லாம கொளுத்தவர்களை கொன்று வந்து அவன் வச்சுக்கிறான். ஆனா அவன் என்ன பண்றான்னா, பொய் சொல்லி இது ஜனங்களுக்கு பயந்து நான் கொண்டு வந்தேன்னு சொல்லி கர்த்தருக்கு விரோதமாக பொய் சொல்லும் பொழுது அவன் என்ன பண்றாங்கன்னா, அந்த இடத்துல பரிசுத்தாவி அவன் சொன்ன பொய்னால அவனை விட்டு பிரிஞ்சு போயிடுறான். ஆனா தாவீது பாவம் பண்றான். தாவீது பாவம் பண்ணும் பொழுது 51 சங்கீதத்துல அவன் மனம் கசிந்து அழுது, ஆண்டவரே நான் பாவி, என் பாவங்களை மன்னியும் அப்படின்னு சொல்லி அவன் மனம் வருந்தான். சோ பாவம் செய்யறது மனிதனுடைய இயல்பாக இருக்கிறது. பாவம் செய்த பிறகு கூட ஒருவரையும் குற்றப்படுத்தாம தான் பாவி என்று ஒப்புக்கொண்டு அந்த பாவத்துக்கு எனக்கு மன்னிப்பு வேண்டும் ஆண்டவரேன்னு சொல்லி கேட்கும் பொழுது 1 யோவான் 1:9 படியாக நாம் பாவங்களை அறிக்கையிட்டால் அதை மன்னிப்பதற்கு தேவன் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனே இரக்கம் பெறுவான் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ நாமும் கூட எங்கேயாவது வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடக்காம இருந்து கர்த்தரை துக்கப்படுத்தி இருந்தோம் அப்படின்னா, இன்னைக்கு கர்த்தர் முன்பாக நம்ம எல்லாரும் வந்து தனித்தனியா பர்சனல் பேர்ல, ஆண்டவரே நான் எங்கெல்லாம் வெளிச்சத்தின் பிள்ளையா நடக்காம உண்மை துக்கப்படுத்தி இருக்கிறேன், எனக்கு வெளிப்படுத்தி காட்டுங்க ஆண்டவரேன்னு சொல்லிட்டு நீங்க கேட்கும் பொழுது கண்டிப்பாக அதை வெளிப்படுத்தி காட்டுறதுக்கு ஒரு உண்மையுள்ள தேவனாக இருக்கார். அவர் வெளிப்படுத்தும் பொழுது அந்த காரியங்களை விட்டுதுக்கி நம்ம வந்து இன்னைக்கு வாசித்த இந்த 11 வசனங்கள் வாசிச்சோம். இன்னைக்கு 11-12 வசனங்களை வாசிச்சோம் அது வரைக்கும். அப்போ அந்த வசனத்தின்படியாக எங்கெல்லாம் என்னுடைய ட்ரேட்ஸ் வந்து கர்த்தருக்கு விரோதமாக இருக்குன்றது புரிந்து கொண்டு அந்த பாவங்களை அறிக்கிட்டு நம்ம மனம் திரும்புவதற்குள்ள வருவோம். அப்போ சத்தியம் வெளிப்பட்டுச்சுன்னா இதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் தான். சத்தியம் வெளிப்பட்டதுக்கு அப்புறம் அதுக்கு முழுமையாக நம்ம எல்லாரும் கீழ்ப்படிய வேண்டும். அதுதான் அவர் விரும்புகிறாக இருக்கிறார். ஒருவேளை எனக்கு பலவீனங்கள் இருக்கலாம், ஏன்னா நம்ம எல்லாரும் மனுஷர்கள் தான். அப்போ மனுஷனாக இருக்கும் பொழுது நான் வாழ்ற வாழ்க்கையில வந்து எனக்கு வந்து சத்தியம் வெளிப்பட்ட பிறகு கூட சில டைம் வந்து நான் வந்து மாற்றம் அடைவதற்கு நான் வந்து பின்மாறி போகிறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். ஏன்னா நான் பலவீனம் உள்ளவனா இருக்கிறேன். ஆனாலும் கூட அந்த பலவீனம் ஒரு சாக்கா எடுத்துக்கொள்ளாம கர்த்தராகிய இயேசுவே நீர் எனக்கு உதவி செய்யும், ஏன்னா மனுஷரால் இது கூடாதுதான், தேவனால் எல்லாம் கூடும் சொல்லி சொல்லுகிறார். அப்ப அவருடைய ஆவியை பெற்றவனாக அந்த ஆவியின் துணையோட எல்லா காரியங்களும் வந்து நம்ம வந்து மேற்கொள்வதற்கு அவரிடம் உதவி கேட்கும் பொழுது அவரே உதவி செய்கிறதுக்கு அவர் வல்லவராக இருக்கார். அப்போ கீழ்ப்படிய விடாம நம்ம எதெல்லாம் தடை செய்கிறதோ, நம்ம வாழ்க்கையில நம்ம செய்யற காரியங்கள்ல கர்த்தருக்கு பிரியமாக நடக்க விடாம எதெல்லாம் தடை செய்கிறதோ அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் வந்து தேடி ஆராய்ந்து கண்டுபிடித்து வாழ்க்கையை விட்டு நம்ம என்னைக்கு ஒதுக்குறோமோ அன்னைக்கு நம்ம எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடக்க முடியுன்றதை நம்ம பார்க்கிறோம். அடுத்ததா நம்ம பார்க்க போற தலைப்பு ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு தேக்க நிலை. நம்ம எல்லாம் தெரிஞ்சிருப்போம், வாழ்க்கையில நிறைய நம்ம வந்து கர்த்தரை அறிகிற அறிவுல வளர்ந்திருப்போம். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வளராம அப்படி ஒரே இடத்துல இருந்துகிட்டே இருக்கு. ஒரு சொல்லுவாங்க ஸ்டாக்னன்சி, இங்கிலீஷ்ல ஸ்டாக்னன்சி சொல்லுவாங்க, தமிழ்ல ஒரு தேக்க நிலை. எல்லாம் அறிந்தும் கூட எனக்கு போதும், எனக்கு தெரியும் எல்லாமே, இதுக்கு மேல தெரிஞ்சுக்கிறதுக்கோ நான் வளர்றதுக்கோ ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்ற ஒரு எண்ணம், இதை உடைச்சே தீரணும். இந்த மாதிரி எண்ணங்கள் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஆவிக்குரிய வளர்ச்சியை அடையவே முடியாதுன்றதை நம்ம பார்க்கிறோம். அப்போ எங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி எண்ணங்கள் எனக்கு இருக்குன்றதை நம்ம நிதானித்து அறிவோம். அதுக்குரிய வசனங்களை வாசிப்போம். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் வசனம் 12, ஹீப்ரூஸ் 5:12. காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதாய் இருக்கிறது. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல பாலை உண்ணத்தக்கவர்களானீர்கள். ஆமென். நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் கை கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். அப்போ நம் எல்லாரும் வந்து புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்க வேண்டியது நம்முடைய கடமையா இருக்கின்ற பார்க்கிறோம். சோ காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதா இருக்கிறது. ஒரு ஆவிக்குரிய ஒரு தேக்க நிலை, ஒரு ஸ்டாக்னன்சி நம்ம லைஃப்ல வந்துருச்சு அப்படின்னா வசனம் சொல்வது போல உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்கள், எலிமெண்டரி டீச்சிங்,
எலிமெண்டரி டீச்சிங்னா எல்கேஜி, யூகேஜி, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப பேசிக்கான டீச்சிங்ல மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதா இருக்கிறது. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல, பாலை உண்ணத்தக்கவர்கள் ஆனீர்கள். அப்போ நம்ம இன்னும் கூட பேசிக்கான சில கிரைட்டீரியா அதுலயே இருக்கணும் வச்சுங்களேன். திரும்ப இன்னும் கூட சில பேர் எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க. ஃபோன் பண்ணி பேசும் பொழுது அந்த ஒரே தேவனை குறிச்சு வெளிப்பாடு வந்துருச்சு. ஞானஸ்நானம் இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் தெரிஞ்சிருச்சு. ஆனா தெரிஞ்சும் கூட 6 மாசம் 1 வருஷம் சொல்லிட்டு அதையே திரும்ப திரும்ப பிரதர், இதுல டவுட் பிரதர், இயேசு கிறிஸ்து வந்து பிதா பார்த்து ஜெபிக்கிறார் பிரதர், இயேசு கிறிஸ்து வந்து மன்றாடுறார் பிரதர்ன்னு சொல்லிட்டு அந்த அந்த சின்ன சின்ன டவுட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இதையே நினைச்சுக்கிட்டு அந்த ஒரே தேவனை ஏற்றுக்கொள்ளாம அந்த எலிமெண்டரி டாக்டரின்ஸ்லயே இன்னும் இருக்க சொல்லி இருக்கிறாங்க. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், நீ பூரணராகும்படி இதெல்லாம் கடந்து வாங்கன்னு சொல்லி சொல்றாரு. அப்போ நம்ம இன்னும் கூட அந்த பேசிக்கான பிரின்சிபல்ஸ், அந்த பேசிக்கான டாக்டரின்ஸ்லயே இருந்தோம்னா நம்மால வந்து ஆவிக்குரிய வளர்ச்சி அடையவே முடியாது. we can never become mature in the spirit. அப்போ நம்ம வந்து இந்த ஆவிக்குரிய தேக்க நிலையை விட்டு வெளியே வரணும்னு சொல்லி கர்த்தர் நம்மை அழைக்கிறார். சோ நம்ம செய்கிற காரியங்கள் எல்லாத்தையும் நான் சந்தோஷமா இருக்கிறேன், நான் சரியாதான் இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி எண்ணங்களை இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம ஏமாந்து போயிடுவோம். சோ என்னால ஏன் வளர முடியல அப்படின்னா, ரொம்ப முக்கியமா ஏன் என்னுடைய வாழ்க்கை வந்து இன்னும் ஆவிக்குரிய தேக்கமாவே இருக்குது, நான் ஏன் வளராம இருக்கிறேன்னா ரொம்ப முக்கியமான காரியம், எனக்குள்ள வந்து ஒரு ஆவிக்குரிய தாகம் இல்லை, ஆவிக்குரிய ஒரு தேக்க நிலையில நான் இருந்து கொண்டிருக்கிறேன்றது பாக்குறோம். அப்ப அடுத்ததா எனக்கு வந்து நிறைய விஷயங்கள் தெரியும். இப்ப வந்து இதை விட்டு நான் வெளியே வரணும்னா என் கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வரணும். எனக்கு புதுசா வந்து சில காரியங்களை செய்யறதுக்கு எனக்கு வந்து இஷ்டம் இல்லை. நான் இருக்கிற மாதிரி அப்படியே இருந்துட்டு போயிடுறேன். சொல்லுவாங்க பாத்தீங்களா, கம்ஃபர்ட் ஜோன். நான் தெரிஞ்சதை மாத்திரம் செய்வேன், தெரியாததை செய்ய மாட்டேன். ஏன்னா தெரியாத ஏன் செய்ய மாட்டேன் அப்படின்னா, அதை செஞ்சா சில காரியங்களை புதுசா நான் கத்துக்கணும், அதை நான் செயல்முறைப்படுத்தணும், அதுல நான் பாஸ் ஆகலாம், நான் ஃபெயில் ஆகலாம், அதனால அதை நான் ட்ரை பண்ணவே ரெடியா இல்லை, இருக்கிற மாதிரி அப்படியே நான் இருந்துட்டு போயிடுறேன்ற மாதிரி அந்த கம்ஃபர்ட் ஜோன் மென்டாலிட்டி நமக்குள்ள இருக்குதா அப்படின்றத நம்ம நிதானிப்போம். இப்போ ஒரு மாற்றத்தை என்னால கொண்டு வர்றதுக்கு எனக்கு பயம் இருக்கிறது அப்படின்ற காரியங்களை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்ப என்னன்னா அப்புறம் செஞ்சுக்கலாம், இப்ப என்ன அவசரம், ஆண்டவர் வரதுக்கு இன்னும் டைம் இருக்குது, நான் அப்புறம் செஞ்சுக்கலாம். அவர் 27 வருவாரு, 26 வருவாரு, எப்படி இருந்தாலும் வந்து அவர் வரப்போறது திருச்சி மாதம் தான் வருவாரு. அப்ப அந்த மாதத்துல வராரு அப்படின்னா நமக்கு இன்னும் டைம் இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாவற்றையும் தள்ளி போடுற அந்த எண்ணங்கள், அந்த மென்டாலிட்டி வந்து நமக்குள்ள இருக்குதா என்பதை நிதானித்து பார்ப்போம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் வசனம் 6 வாசிக்கலாம். மேத்யூ 5:6. நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். ஆமென். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். அப்போ எனக்குள்ள ஒரு உள்ளான ஒரு ஆவிக்குரிய ஒரு தாகம் வரும் பொழுது கண்டிப்பா என்னால வந்து ஆவிக்குரிய வளர்ச்சி அடைய முடியும்ன்றதை பார்க்கிறோம். அப்போ ஒரு நெருப்பு எரியுது, அந்த நெருப்புக்கு வந்து இன்னும் நல்லா எரியணும்னா அதுக்கு தேவையான அந்த ஃபியூவல், அந்த எரிபொருளை கொடுக்கும் பொழுது அந்த நெருப்பு இன்னும் அதிகமாக வேகமாக அது எரியுன்ற நம்ம எல்லாரும் தெரிந்தவர்களா இருக்கிறோம். அப்போ எனக்கு இன்னும் ஆவிக்குரிய வளர்ச்சி இருக்குது, இது வரணும் அப்படின்னா இன்னும் கூட அதிகமான அந்த ஆவிக்குரிய தாகம் எனக்கு வரணும். அந்த ஆவிக்குரிய தாகம் வரும் பொழுது வார்த்தைகளை வாசிக்க வாசிக்க எனக்கு ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு அது வந்து எரிபொருளாக மாறுகிறதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். சோ இது ஒன் டைம் இவெண்ட் அல்ல. இப்ப வந்து நான் வந்து ஆவிக்குரிய வளர்ச்சி அடையணும் அப்படின்னா ஏதோ ஒரு நாள் குறிய காரியம் அல்ல, ஒவ்வொரு நாளும் டிசிப்ளின்டா ஒரு ஒழுக்கத்தோட ஒரு கிறிஸ்துவுக்குள்ள ஒரு ஒழுக்கமுள்ள மகளாக இருந்து லைஃப் டைம் ப்ராசஸ் நான் வந்து இன்னும் அதிகமாக வளரக்கூடிய, நான் சாகிற வரைக்கும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுற வரைக்கும், இல்ல நான் வந்து மரிக்கிற வரைக்கும், அந்த நிமிஷம் வரையும் நாம் வந்து லைஃப் டைம் லேர்னிங் ப்ராசஸ்ல இருக்கணும்னு சொல்லிதான் இந்த வார்த்தைகள் நமக்கு சொல்லுகிறது. நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தான் திருப்தி அடைவார்கள் புரிஞ்சுக்கிறோம். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 2 வரை வாசிக்கலாம். Hebrews 6:1-2. ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், மரித்தோரின் உயிர்த்தெழுதல், நித்திய நியாய தீர்ப்பு என்பவைகளாகிய அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாமல் பூரணராகும்படி கடந்து போவோமாக. ஆமென். ஆமென். ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு, ஒரே தேவனை ஏத்துங்க, இயேசு நாமத்துல ஞானஸ்நானம் வாங்குங்க, சபை வந்து கட்டடம் வந்து ஆலயம் கிடையாது, நீங்க தான் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீங்க, ரகசிய வருகை இல்ல, இந்த மாதிரி மூல உபதேசங்களுக்கு வந்து நீங்களாக்கி அதை வந்து மூல உபதேசங்களை விட்டு நாம் விட்டு செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல்.
இந்த பாவத்துக்கு அடுத்த சில காரியங்கள், நீங்க மனம் திரும்புங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி காரியங்களுக்கு வந்து அதையே போக்கஸ் பண்ணாம தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், ஸ்தானங்களுக்கு அடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், மரித்தோரின் உயிர்த்தெழுதல், நித்திய நியாய தீர்ப்பு என்பவைகளாகிய அஸ்திவாரத்தை மறுபடியும் போடாமல். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப எலிமெண்டரியான பேசிக்கான டாக்டரின்ஸ். இதையே திரும்ப திரும்ப பேசிக்கிட்டே இல்லாம இதெல்லாம் கட்டளைகளாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை புரிந்து கொண்டு பூரணர் ஆகும்படி அப்படின்னு சொல்றாரு. அப்ப பூரணராகனா என்ன செய்யணும்? பிலிப்பியர் 4:8 சொல்லுகிறது, கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ புகழ் எதுவோ அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். அப்போ நான் இந்த பேசிக்கான இந்த டாக்டரின்ஸை விட்டு வெளியே வந்து இன்னும் ஆவியிலே நான் எப்படி தேறுவது, அப்ப ஆவியில தேறுவதுன்னா என்னன்ற அந்த காரியங்களை பின்தொடர்ந்து பரிசுத்தமா நான் எப்படி மாறுறதுன்ற அந்த காரியங்களை தான் போக்கஸ் பண்ண சொல்லி கர்த்தர் நம்மை அழைக்கிறாரே தவிர இன்னும் பேசிக்கான விஷயங்களே மீண்டும் மீண்டும் பேசுவதற்கு நம்ம அழைக்கல. ஸோ ஸ்டாக்னண்டா இருக்கிறது, நம்ம ஆவிக்குரிய வளர்ச்சியில வளர விடாம தடையா இருக்கிறது என்ன அப்படின்னா இந்த மாதிரி சில காரியங்கள் நினைத்து கொண்டு இருக்கிறது. இல்ல நான் வந்து கம்ப்ளீட்டா இருக்கேன், நான் தெரிஞ்சுக்கிறதுக்கோ நான் மனம் மாறதுக்கோ ஒண்ணுமே இல்லை, எனக்கு தான் தெரிஞ்சுமே, எல்லா 100கணக்கான வசனங்களுக்கு தெரியும், நான் என்ன போய் மாறதுக்கு இருக்குன்னு மாதிரி தங்களை தாங்களே வஞ்சத்துக் கொண்ட சூழல் நம்ம ஒருவருக்கும் வேண்டாம். ரோமர் 8:6 வாசிக்கலாம். ரோமன்ஸ் 8:6. மாமிச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். ஆமென். அப்போ ஆவிக்குரிய ஒரு சமாதானமான வாழ்க்கை நமக்கு வேணும். நான் சொல்றது ஒரு ஃபிளஷ்லி ஒரு வேர்ல்ட்லி சமாதானத்தை பத்தி நான் பேச வரல. கர்த்தர் இங்கே பேசுகிறார், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். அப்போ நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை ஒரு சமாதானமான வாழ்க்கையா இருக்கணும். அப்போ அந்த மனம் மாற்றம் அடையும் பொழுது, ஆவிக்குரிய மனமாற்றம் அடைந்து ஆவிக்குரிய செயல்பாடுகள் நம்ம வாழ்க்கை இருக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில சமாதானம் கிடைக்குது, சந்தோஷம் கிடைக்குது. அப்ப நம்ம எதுக்காக ஓடுறோம் அப்படின்ற ஒரு பர்பஸ் வந்து நமக்கு எல்லாரும் கிடைக்குது நம்ம பார்க்கிறோம். அப்போ அந்த சமாதானத்துக்குரிய வாழ்க்கையை பின்தொடரணும் அப்படின்னா அவர் விரும்புகிறது ஆவியின் சிந்தையாகவே இருக்கவே நம்மை அழைக்கிறார். அப்போ ஆவிக்குரிய தேக்க நிலையை விட்டு வெளியே வந்து அந்த ஸ்டாக்னண்டான லைஃப் ஸ்டைலை விட்டு வெளியே வந்து இன்னும் ஆவிக்குரிய தாகத்தோட கர்த்தரை இப்படி வளரலாம். அவர் என்ன விரும்புகிறார், என்ன விரும்புகள் வகையறுத்து பார்த்து அதை மாத்திரம் நடப்பிக்கும் பொழுது நாமும் கூட அந்த ஆவியின் சிந்தையுடைய பிள்ளைகளால் நம்மால மாற முடியும். ஏசாயா 43:19 வாசிக்கலாம். ஐசாயா 43:19. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். ஆமென். ஆமென். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். சோ கர்த்தர் வெளிப்பட்டது பாவிகளை ரட்சிக்க. நம்ம எல்லாரும் பாவிகள் தான். அப்போ மனுஷனா இருக்கிறதுனால நம்ம எல்லாருக்கும் சில பலவீனங்கள் வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஆனாலும் அந்த பலவீனங்கள் பிசாசன் உண்டாக்கும் பொழுதோ, நாம் பலவீனத்துல விழுகும் பொழுதோ, இடபுறமோ வலபுறமோ சாயும் பொழுது இது சத்தம் கேட்கும், இதுவே வழின்னு அந்த சத்தம் கேட்கும் அப்படின்ற நம்ம வாசிச்சோம். அப்போ அந்த வாசிச்சு அதுக்கு கீழ்ப்படியாம விழுந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆவிக்குரிய தேக்கமான நிலையில இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனாலும் கூட அதை ஒப்புக்கொண்டு அதோட வாழ்வதற்கு நாம் யாரும் அழைக்கப்படவே இல்லை. அதை விட்டு வெளியே வரணும், அதை விட்டு ஜெயிச்சு வர சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். அப்போ அவர் சொல்வது போல, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். ஒருவேளை அதுல நம்ம சிக்குண்டு இருந்தா கூட கர்த்தர் நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்கு அவர் செயல்பட்டு கொண்டே இருக்கிறார்ன்றது இந்த வார்த்தைகள் நமக்கு வெளிப்படுத்தி காட்டுகிறது. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். ஒன்றுமே வாய்ப்பே இல்லை அந்த இடத்துல. வழியை உண்டாக்குறதுக்கு வாய்ப்பே இல்லை நம்ம நினைச்சா கூட அந்த இடத்துல நான் வழியை உண்டு பண்ணுகிறேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் இங்க சொல்லுகிறார். அப்ப நம்ம பண்ண வேண்டியது என்னன்னா, ஏதாவது ஒரு மூமெண்ட், ஒருவேளை பாவத்தின் குற்ற உணர்ச்சினாலோ பாவக்கட்டுல சிக்குண்டு இருந்தாலோ ஒரு மாதிரி ஆவியில வளராம அப்படியே இருந்து கொண்டிருந்தா கூட அந்த சூழ்நிலையிலையும் கர்த்தர் ஏதோ ஒரு நம்ம லைஃப்ல ஒரு சேஞ்சஸை கொண்டு வர்றதுக்கு அவர் வேலை செய்து கொண்டே இருக்கிறார். அப்போ நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா அதை யோசிச்சு பார்த்து ஒரு ஐக்கியத்தை கொடுக்கிறாரா, யாராவது சகோதரோட பேச சொல்றாரா, இல்ல வசனங்கள் மூலமா வெளிப்படுத்தி காட்டுகிறாரான்னு சொல்லிட்டு என்ன மூமெண்ட்ஸ் நம்ம லைஃப்ல கர்த்தர் கொடுக்கிறாரோ அந்த மூமெண்ட்ஸை கிராஸ் பண்றவர்களாக நம்ம இருந்தோம் அப்படின்னா அந்த லீடை பிடிச்சிக்கிட்டு அந்த ஒரு கயிறை பிடிச்சிக்கிட்டு எப்படி மேல ஏறுறோமோ அது போல அந்த ஒரு லீடை பிடிச்சிக்கிட்டு நம்மால மேல ஏறி வரதுக்கு அவர் ஒவ்வொரு நாளும் புதிய காரியங்களை செய்து கொண்டே வருகிறார் என்பதை நம்ம பார்க்கிறோம். சங்கீதம் 42:1-2 வாசிக்கலாம். சாம்ஸ் 42:1-2. மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல
தேவனே, என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாயிருக்கிறது. நான் எப்பொழுது தேவனுடைய சன்னதியில் வந்து நிற்பேன்? ஆமென். அப்ப அந்த ஆவிக்குரிய அந்த தேக்க நிலையில இருந்து நம்ம வெளியே வரணும் அப்படின்னா, அந்த ஸ்டாக்னன்சியில விட்டு வெளியே வரணும். நான் வசனம் சொல்றது போல, மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல, தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. அப்போ அந்த ஆவிக்குரிய அந்த தாகம் நமக்கு இருக்கும் பொழுது, கண்டிப்பா வசனம் சொல்வது போல அவரே அந்த அந்த வசனத்தை கொடுத்து நம்ம வந்து பலப்படுத்ததா இருக்கார். என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமா இருக்கிறது. நான் எப்பொழுதும் தேவன் சன்னதியிலே வந்து நிற்பேன். அப்போ ஒரு ஹேபிட் கிரியேட் பண்ணணும். அவரை வந்து சீக் பண்றது, அவரை வந்து நோக்கி போகிறது, அவர் மேல் வாஞ்சியா இருக்கிறது, அந்த வசனங்கள் மேல வாஞ்சியா இருந்து அந்த ஆத்மா தாகத்தோட இருக்கும் பொழுது, கண்டிப்பா நமக்கு என்ன தேவையோ நமக்கு வந்து அது கொடுத்து அந்த ஆவிக்குரிய அந்த தேக்க நிலையில வந்து வெளியே கொண்டு வர்றதுக்கு அவர் ஆயத்தமாக தான் இருக்கிறார். யோவான் 7ஆம் அதிகாரம் வசனம் 37 முதல் 38 வரை. ஜான் 7:37-38. பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாய் இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்றார். ஆமென். ஆமென். சோ ஒருவன் தாகமா இருந்தால், நம்ம எல்லாரும் ஒருவேளை வந்து ஆவிக்குரிய ஒரு தேக்க நிலை இருந்தோம் அப்படின்னா, நமக்குள்ள ஒரு ஸ்பிரிச்சுவலா நம்ம வந்து ஒரு வெறுமையாக சொல்றது போல ஒரு ஸ்பிரிச்சுவல் ட்ரைனஸ், ஒரு வெறுமையாக நம்ம இருந்தோம் அப்படின்னா, அவர் சொல்றாரு, நீ தாகமா இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். அப்ப பானம் பண்ண கடவன் சொல்லிட்டு அவர் நம்மை அழைக்கிறார். அப்ப அந்த ஸ்டெப்பை எடுத்து வைக்க வேண்டியது என்னோடையும் உங்களோடையும் அந்த கடமை. தாகமா இருக்கிறோம் அப்படின்னா அவர் சொல்றாரு, என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். அப்போ நீங்களும் நானும் தான் அந்த முடிவு எடுக்கணும். எதுக்கு? இன்னும் அந்த ஆவிக்குரிய அந்த தாகத்தோட நம்ம வந்து இன்னும் வளர்வதற்கு அவர் நம்மை அழைக்கிறார். ஸோ இட் கால்ஸ் ஃபார் ஆக்ஷன். ஸோ வேத வாக்கியம் சொல்லுகிறபடி, என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். அப்ப விசுவாசமா இருக்கிறவனா இன்னும் அதிகமான கர்த்தரை அறிகிற அறிவிலே வளர்வதற்கு நம்ம ஆயத்தமா இருக்கிறோமா? நம்ம இன்னும் வளர்றதுக்கு நம்ம வந்து ரெடியா இருக்கிறோமா? அப்ப ரெடியா இருக்கும் பொழுது வசனம் சொல்லுவது பிரகாரமாக ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். அப்ப பரிசுத்தாவி எனக்குள்ள இருந்து அவர் செயல்படுவார்னு பார்க்கிறோம். அவர் செயல்படுவது எப்படிப்பட்ட செயல்பாடாக இருக்கிறது? அவர் எனக்கு பரிசுத்தாவி வரும் பொழுது சகல சத்தியத்துக்குள்ளும் என்னை வழிநடத்துவார் அப்படின்னு பாக்குறோம். அப்ப அவர் எனக்குள்ளே வந்து, இப்ப எனக்குள்ள தாகமா இருக்கிற நான் வந்து சரி ஆண்டவரே, நான் தாகமா இருக்கிறேன், எனக்கு வந்து நீங்க சொல்லிக் கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லிட்டு அவர் சமூகத்து முன்னாடி உட்கார்ந்துகிட்டு நம்ம இன்னும் அதிகமான காரியங்களை கேட்கும் பொழுது நமக்குள்ள ஜீவ தண்ணீர் ஓடும் சொல்லி சொல்றாரு. அப்ப ஜீவ தண்ணீர் ஓடும் பொழுது அவர் சொல்லுகிற பிரகாரமாக இடபுறமோ வலமுறமோ சாயும் பொழுது, இதுவே வழி, இது செய், இது செய்யாத, இப்படி பண்ணா நீ ஆவில வளரலாம், இப்படி பண்ணா நீ ஆவில வளர மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த பரிசுத்தாவின் ஆளுகைக்குள்ள நம்ம உட்பட்டு இருக்கும் பொழுது நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக அந்த ஆவியின் தேக்கிலிருந்து வெளியே வர்றதுக்கு அது ஏதுவாக இருக்கும். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல் 2 வரை. 1 கொரிந்தியன் 3:1-2. மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாமிசத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று. நீங்கள் பலன் இல்லாதவர்களானதால் உங்களுக்கு போஜனம் கொடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன். இன்னமும் நீங்கள் மாமிசத்திற்குரியவர்கள் இருக்கிறபடியால் இப்பொழுதும் உங்களுக்கு பலன் இல்லை. ஆமென். கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்று எண்ணி பேச வேண்டியதா இருக்கிறது. நீங்கள் பலன் இல்லாதவர்களானதால் உங்களுக்கு போஜனம் கொடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன். அப்போ அந்த இடத்துல வந்து பவுல் பேசும் பொழுது எல்லாரும் தேர்ந்த பிள்ளைகள் தான், ஆனாலும் வளராம அப்படியே இருக்கிறாங்கன்ற ஒரு சூழ்நிலை வரும் பொழுது அந்த ஸ்டாக்னன்சி எனக்கு தெரியும், இதுதான் செய்யணும், இது செய்யக்கூடாதுன்னு தெரியும், ஆனாலும் கூட அந்த வளர்ச்சி இல்லாம, அந்த ஆவிக்குரிய தாகம் இல்லாம அப்படியே வந்து அந்த அந்த ஒரு தேக்க நிலையிலுக்குள்ள நம்ம எல்லாரும் இருந்து கொண்டிருக்கிறோமா நிதானித்து பார்ப்போம். இன்னமும் நீங்கள் மாம்சத்துக்குரியலா இருக்கிறபடினால் இப்பொழுதும் உங்களுக்கு பலன் இல்லை. அப்போ நம்ம இதெல்லாம் அந்த ஸ்பிரிச்சுவலா அந்த ஆவிக்குரிய முறையில வளராம எதெல்லாம் தடை செய்கிறது என்று சொல்லி நிதானித்தறிந்து அதை விட்டு நம்ம வாழ்க்கையை விட்டு அகற்றும் பொழுது கண்டிப்பா கண்கள் வந்து ரொம்ப தெளிவாக தெரியும். பிலிப்பியர் 1:5 வாசிக்கலாம். பிலிப்பியன்ஸ் 1:5. உங்களில் நற்கிரியையை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி. ஆமென். ஆமென்.
நம்ம எல்லாருக்கும் ஒரு வேகம் இருக்கு. உங்களுக்கு ஒரு வேகம் இருக்கு, எனக்கு ஒரு வேகம் இருக்கு. என் வேகத்துக்கு நீங்க வர முடியாது, உங்க வேகத்துக்கு நான் வர முடியாது. எல்லாரும் சில காரியங்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அந்த வேகத்துல நம்ம ஓடினா மட்டும் போதுமே தவிர, இவங்களை பிடிக்கணும், அவங்கள பிடிக்கணும்னு சொல்லி நமக்கு எந்த ஒரு கட்டாயமும் கிடையவே கிடையாது. சோ கர்த்தர் நமக்கு வந்து அழைத்த அழைப்பு உண்மை உள்ளது. எது வரையில் தேறி இருக்கிறோமோ ஒரே ஒழுங்காயின்னு சொல்லி நம்ம ஆரம்பத்துல வாசிச்சோம். அப்ப நம்ம தேர்ன பிள்ளைகளா இருந்து அந்த கர்த்தர் வந்து நமக்கு என்ன சொல்லி கொடுத்திருக்காரோ அந்த காரியங்களை வந்து நிலைத்திருந்து இன்னும் நான் வளரணும், இன்னும் வளரணும்னு சொல்லிட்டு அந்த எண்ணங்களோட ஓடும் பொழுது கண்டிப்பா நம்ம ப்ராக்ரஸ் வந்து ஸ்லோவா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா அந்த ப்ராக்ரஸ் வந்து படிப்படியா கர்த்தர் விரும்பத்தக்க அந்த பரிசுத்தத்தை நம்மளால வந்து அடைய முடியும்ன்றதை நம்ம பார்க்கிறோம். சோ உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் இதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்துவார் என்று நம்பி நற்கிரியை தொடங்குறவும் முடிக்கிறவும் அவராக இருக்கிறார். நம்ம பண்ண வேண்டியதெல்லாம், ஆண்டவரே நான் முழுமையாக உம்மிடம் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, நீங்க என்ன வழிநடத்தி செல்லுங்கன்னு சொல்லி சொல்லும் பொழுது எந்த காலகட்டத்துல எது செய்யணும் எது செய்யக்கூடாதுன்னு அவருக்கு தெரியும். அப்ப அவருக்கு உட்பட்டு இருக்கும் பொழுது எல்லாவற்றையும் நம் வாழ்க்கையில் நன்மைக்கு ஏதுவாக மாற்ற அவர் ரெடியா தான் இருக்கிறார். கடைசியா ஒரு வசனம், கொலோசியர் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 6 முதல் 7 வரை. கொலோசியன்ஸ் 2:6-7. ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேறு கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோட அதிலே பெருகுவீர்களாக. ஆமென். ஆமென். நீங்கள் கர்த்தராகி கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாக. ஆல்ரெடி வாசிச்சோம் நம்ம ரோமர்ல. உபத்திரவமோ, நாசமோசமோ, பட்டயமோ, வியாகுலமோ எதுவும் கர்த்தரின் அன்பை விட்டு நம்மை பிரிக்கவே பிரிக்காது. நம்ம எது வந்தாலும் சரி, அதுல வந்து எந்த உபத்திரம் வந்தாலும் சரி, எந்த சோதனை வந்தாலும் சரி, நம்ம வேர் கொண்ட பிள்ளைகளாக அந்த ஒரு காலகட்டம் மட்டும்தான். அது வந்து அதை தாண்டி வரும் பொழுது அந்த பாரங்கள் எவ்வளவு மோசமாக இருந்தாலும் சரி லகுவாக நமக்கு மாத்தி தர ரெடியா இருக்கார். ஆனா கர்த்தருடைய உபதேசத்துல வந்து வேர் கொண்ட பிள்ளைகளாக இருந்து அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோட அதில் பெருகுவீர்களாக. அப்போ உறுதிப்பட்டு விசுவாசத்தில் நிலைத்திருந்து வேர் கொண்டு இருக்கிறது மட்டுமல்ல, அதிலே பெருகவும் சொல்லி கர்த்தர் நம்மை அழைக்கிறார். அப்ப நம்ம பார்க்க வேண்டியது, எங்கெல்லாம் நம்ம வந்து விசுவாசத்துல வளர விடாம எதெல்லாம் தடை செய்கிறது. அப்போ ஒரு ஆவிக்குரிய ஒரு ஒழுங்கு நமக்குள்ள வந்து வரணும். அப்ப வந்தா மட்டும்தான் இந்த ஆவிக்குரிய தேக்க நிலையிலிருந்து நல்லா வெளியே வர முடியும். அப்போ நீங்க பண்ணுங்க, ஒரு சின்ன ஒரு கோல் செட்டிங் பண்ணுங்க. இந்த நாளைக்கு இத்தனை அதிகாரம் படிப்பேன், இந்த நாளைக்கு இத்தனை ஜெபம் பண்ணுவேன், இந்த நாளைக்கு சத்தியம் இவங்க சொல்லுவேன், ஒரு வாரத்துக்கு வந்து 2 பேரை பேசுவேன். இந்த மாதிரி சின்ன சின்னதா நீங்க என்ன பண்ணுங்கன்னா உங்களுக்கே ஒரு கோல் செட் பண்ணுங்க. அந்த கோல் செட் பண்ணிட்டு அதை வந்து கரெக்டா நான் செய்யறோமா இல்லையா என்பதை நீங்களே வந்து நிதானித்து பாருங்க. அப்ப செய்யும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம ஒரு வேளை சும்மா இருந்திருக்கலாம், ஒரு மாதிரி ஆவியில வளராம இருந்திருக்கலாம். ஒரு கோல் செட் பண்ணி அந்த கோல்ஸை வந்து பின்தொடரும் பொழுது கண்டிப்பா திரும்பி பார்த்தோம் வச்சுங்களேன், ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் ஒரு 6 மாசத்துலயோ ஒரு வருஷத்துலயோ பாத்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு 2 பேர் அப்படின்னா ஒரு மாசத்துக்கு 8 பேர் ஆச்சு. அப்போ ஒரு வருஷத்துக்குன்னா ஒரு 90 சில்லற ஆளுக்கு ஜனங்களை பார்க்க வேண்டிய சூழ்நிலை வரும். பாத்தீங்கன்னா ஒரு வருடம் முழுவதும் ஒரு 100 பேரை பாக்குறதுக்கு நமக்கு வாய்ப்பு கிடைக்கும், பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அப்போ ஒரு நாளைக்கு வந்து 2 அதிகாரம் படிக்கிறேன், 3 அதிகாரம் படிக்கிறேன் அப்படின்னா ஒரு வருடம் முழுவதும் நினைச்சு பாத்தீங்கன்னா நிறைய அதிகாரங்களை படிச்சு முடிச்சிருப்போம். அதே போல ஜெபம் பண்ற காரியங்கள், நற்கிரியை செய்யற காரியங்கள், இது எல்லாமே வந்து சின்ன சின்னதா ஒரு கோல் செட் பண்ணி பண்ணும் பொழுது கண்டிப்பா ஒரு ஆவிக்குரிய தேக்க நிலை நம்ம வாழ்க்கையில இருக்கவே இருக்காது. நம்ம இன்னும் ஒரு வருடம் கழித்து நம்ம திரும்பி பார்க்கும் பொழுது, நம்மை பார்க்கும் பொழுது நமக்கே வந்து மேன்மை பாராட்ட இடம் உண்டு பாக்குறோம். இது மாத்திரம் இல்லாம தனிப்பட்ட முறையில செய்யறதை விட சகோதரர்களா சேர்ந்து எல்லாரும் ஒருமனப்பட்டு நம்ம வந்து ஒருவரை ஒருவர் இணைத்து கொண்டு, ஏன்னா கர்த்தர் கொடுத்த ஒரு பெரிய வந்து ஒரு கிரேஸ் என்னன்னா அந்த சபை ஐக்கியம் தான். அந்த ஐக்கியத்துக்குள்ள இருந்து ஒருவரை ஒருவர் பலப்படுத்தி கொண்டு ஒருவரை ஒருவர் ஊக்கப்படுத்தி கொண்டு நம்ம எல்லாரும் கிறிஸ்துவ அறிகிற அறிவில வந்து இன்னும் அதிகப்படியாக வளர்வதற்கு அது ஏதுவாக இருக்கும். ஏன்னா நான் விழுந்தா நீங்க தூக்கி விடலாம், நீங்க விழுந்தா நான் உங்களை தூக்கி விடலாம். அந்த 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 கர்த்தர் கொடுத்த அந்த சபை கூடுகை அப்படின்றது, அந்த ஒருமனம், அந்த இணக்கம், அந்த நம்ம இணைத்துக் கொள்ற காரியங்கள் இது ரொம்ப அவசியமாக இருக்கிறது. ஏன்னா தனியா நம்மளால வந்து ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது. ஏன்னா ஒண்டியா இருப்பது நல்லது அல்லன்னு சொல்லி கர்த்தர் நமக்கு சொல்லுறார். சோ இன்னைக்கு வாசிச்ச இந்த வசனத்தின்படியாக முதல்ல வாசிச்ச வசனம் பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் வசனம் 16. ஆகிலும் நாம் எதுவரையில் தேறி இருக்கிறோமோ அது முதல் ஒரே ஒழுங்காய் நடந்து கொண்டு ஒரே சிந்தையாய் இருப்போம். So we have to continue growing. ஆவிக்குரிய வளர்ச்சி நமக்கு எல்லாருக்கும் அவசியமாக இருக்கிறது. இது ஒரு நாள் காரியம் அல்ல, ஒவ்வொரு நாளும் இன்னும்
கொஞ்சத்தில் உண்மை உள்ள இருக்க நமக்கு அநேகத்துக்கு அதிகாரியாக மாத்திரம் செஞ்சிருக்காரு. அப்ப இன்னைக்கு கொஞ்சமா கொடுக்கப்பட்டிருக்கா, வளருவோம். நாளைக்கு கொஞ்சமா வளருவோம். அப்போ கர்த்தர் வரும் பொழுது அவர் எப்படி பரிசுத்தரா இருக்காரோ, அவர் என்ன பரிசுத்த விரும்புகிறார் நம்ம கிட்ட, அந்த பரிசுத்தை நாடி ஓடி அந்த ஆவிக்குரிய தாகத்தோட நம்ம போகும் பொழுது கண்டிப்பா நம்ம எல்லாரும் ஒரு வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறது மாத்திரமல்ல, நாம் இன்னும் ஆவியில வளர்கிற பிள்ளைகளாக இருந்து கர்த்தருக்கு பிரியமான மகளாக நம்மால அனைவராலும் வாழ முடியும். இந்த எண்ணங்களோட ஒரு ஜெபத்தோட இந்த கூடுகை நிறைவு செய்யலாம். நம்மள யாராவது ஒருத்தர் இந்த செய்திக்காக நன்றி செலுத்தி ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறீங்களா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, சர்வ வல்லமை உள்ள தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். மகா இரக்கமும் கிருபையும் அன்பும் தயவும் நிறைந்த எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, நேற்றும் இன்றும் மாறாத தேவனே, நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம், உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம் அப்பா. நன்றி ஆண்டவரே. என் தேவனாய கர்த்தர் உங்களுடைய தாசன் மூலியமா ஆண்டவரே ஜீவனுள்ள வார்த்தையை இந்த 1 மணி நேரமா எங்களோடு பேசினீங்கப்பா. இதை கேட்ட ஒவ்வொரு சகோதரர்கள், சகோதரிகள், சிறு பிள்ளைகள், பெரியோர்கள் அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. விசேஷமாக உங்களுடைய செய்தியை கொண்டு வந்து கொடுத்த உங்களுடைய தாசனை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஜீவனுள்ள வார்த்தையை பேசுனீங்கப்பா. அப்பா, என் வசனத்துக்கு நடுங்குகிறவனே நான் நோக்கி பார்ப்பேன் அப்பா. அப்பா, ஒவ்வொரு வார்த்தையும் ஜீவன் இருக்கிறது ஆண்டவரே. அந்த வார்த்தையில் மரணம் இல்லை ஆண்டவரே. அந்த வார்த்தையை கேட்டால் மட்டும் போதாது, அந்த வார்த்தையின் பிரகாரம் இதை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் நடக்கும்படியாக கெஞ்சி ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா, ஆவிக்குரிய வார்த்தையை அனுதினமும் எங்களுக்கு போதித்து கொண்டே வருகிறீங்கப்பா. இந்த வார்த்தையின் பிரகாரம் நடக்கும்படியாக ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே. இது கடைசி காலமாக இருக்கிறது ஆண்டவரே. அந்த வார்த்தையை நாங்கள் கேட்டு முடிவு பரியந்தமும் அந்த வார்த்தைக்கு நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான் ஐயப்பா. அந்த வார்த்தையை நாங்கள் கேட்டு ஒவ்வொருவரும் நடக்கணும் ஆண்டவரே. அப்படியே செய்யப்பா. எல்லா புதிய கன மகிமை யாவும் உனக்கே செலுத்துகிறேன். ரட்சகர் மீட்பெருமாய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளு எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். Amen. Amen. Praise the Lord, brothers and sisters.